வணக்கம். சிவகாமி செந்தில்குமாரி. இந்து மகா சமுத்திரம் இரண்டாவது அத்தியாயம், இரண்டாவது பாகத்தில் அத்தியாயம் 6. மனுஸ்மிருதி இன்று இருக்கிற வகையில் மனுவினால் தான் இயற்றப்பட்டதா அல்லது பிருகு என்ற முனிவரால் இயற்றப்பட்டதா என்ற ஒரு சர்ச்சை ஆராய்ச்சியாளர்களிடையே இருந்து வந்திருக்கிறது. மனு இயற்றிய மனுஸ்மிருதி தான் என்று நம்மிடையே இருக்கிற நூல் என்று பலர் கூறுகிறார்கள். ஆனால் சிலர் மனுஸ்மிருதியிலே மனு கூறுவதாக ஒரு விளக்கம் வருகிறது. என்னிடமிருந்து இந்த ஸ்மிருதி நூலை முழுமையாக கற்று அறிந்துள்ள பிருகு அதை கூறுவார் என்று தன்னை அணுகிய ரிஷிகளிடம் மனு கூறினார் என்று அந்த வாக்கியம் அமைந்திருக்கிறது. ஆகையால் இந்த நூல் பிருகு இயற்றியதே என்று வாதிட்டிருக்கிறார்கள். ஆனால் மற்ற பல ஆராய்ச்சியாளர்கள் இல்லை, பிருகு கூறியிருப்பது அனைத்தும் மனுவிடமிருந்து அவர் கற்றவையே என்பதால் இது மனு இயற்றிய நூலே என்று வாதம் புரிகிறார்கள். இரு சாரருமே இந்த நூலில் கண்டுள்ளவை எல்லாம் மனுவின் கருத்துக்களே என்பதை ஏற்கிறார்கள். சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டதைப் போல சிருஷ்டியை வர்ணித்துவிட்டு குற்ற விசாரணை, சொத்துரிமை உட்பட ஆன்ம உணர்வை எய்துவது வரை பல விஷயங்கள் பற்றி மனுஸ்மிருதி வழிமுறைகளை வகுக்கிறது. வினாடிகள், நிமிடங்கள், நாளிகை, தினம், வருடம் போன்ற காலக்கணக்குகள் கூறப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் 4 யுகங்களின் கால அளவுகளும் பல யுகங்களை உள்ளடக்கிய மண்வந்திர கால அளவும் விளக்கப்பட்டு இதுவரை எண்ணற்ற மண்வந்திரங்கள் வந்து போய்விட்டன என்று கூறப்படுகிறது. நற்குணம் கிருத யுகத்தில் 4 கால்களில் நிற்கின்றது. அந்த யுகத்தில் மனிதர்கள் தவறான வழியில் சம்பாதிக்கவில்லை. அதன் பின்னர் மனிதர்கள் கலைகளையோ செல்வத்தையோடைய நேர்மையற்ற வழிமுறைகளை மேற்கொள்ள தொடங்கவே கிருத யுகத்திற்கு அடுத்து வந்த யுகங்களில் தர்மம் ஒவ்வொரு காலாக இழந்தது. திருட்டு, பொய் ஆகியவற்றின் காரணமாகவும் நேர்மையான தொழிலை நடத்துவதில் ஏற்பட்ட குறைபாட்டின் காரணமாகவும் யுகங்கள் க்ஷீணித்தன. இவ்வாறாக தர்மம் ஒவ்வொரு அடுத்த யுகத்திலும் பலவீனமடைகிறது. இவ்வாறு கூறிவிட்டு மனுஸ்மிருதி ஒவ்வொரு யுகத்திலும் புண்ணியத்தை தேடும் வழியை வர்ணிக்கிறது. முதலாவது யுகமாகிய கிருத யுகத்தில் தவம் மேன்மையானது, திரேதா யுகத்தில் ஞானம் மேன்மையானது, துவாபர யுகத்தில் யாகங்கள் செய்வது மேன்மையானது, கலியுகத்தில் தானம் செய்வது மேன்மையானது. கடுமையான தவம் புரிவதோ, மிகவும் முயற்சித்து உண்மையான ஞானத்தை பெறுவதோ, சிரத்தையுடன் மேன்மையான யாகங்களை செய்வதோ கலியுகத்தில் தேவையில்லை. மிக எளிதாக புண்ணியம் தேட தானம் செய்வது மேன்மையுறும் வழியாக கலியுகத்திற்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலத்திற்கு தகுந்தாற்போல மேன்மை பெறுகிற வழிமுறை எளிதாக்கப்பட்டுவிட்டது. ஒருவன் கிருதயுகத்தில் தவம் செய்து பெற்ற உயர்வை, திரேதா யுகத்தில் ஞானத்தை அடைந்து பெற்ற உயர்வை, துவாபர யுகத்தில் யாகங்கள் செய்து பெற்ற மேன்மையை கலியுகத்தில் தானம் செய்வது மூலமாகவே பெற்றுவிடலாம். பலவீனமானவர்களுக்கு ஹேண்டிகேப் தருவது பந்தயங்களில் வழிமுறை. கலியுகத்தில் தர்ம ரீதியாக மனிதர்கள் பலவீனமானவர்கள் என்பதால் அவருக்கு ஸ்மிருதி நூல் அளித்திருக்கிற ஹேண்டிகேப் இது. இதையடுத்து சர்ச்சைக்குரியதாகிவிட்ட 4 வர்ண பிரிவுகள் பற்றிய குறிப்புகள் வருகின்றன. பிராமணன் படைப்பு கடவுளின் வாயிலிருந்தும், சத்திரியன் தோள்களிலிருந்தும், வைச்சியன் தொடையிலிருந்தும், சூத்திரன் காலிலிருந்தும் தோன்றினான் என்று புருஷ சுக்தத்தில் கூறப்பட்டிருப்பதை மனுஸ்மிருதியும் கூறுகிறது. இது பற்றி ஏற்கனவே நாம் பார்த்தோம். காலிலிருந்து தோன்றிய சூத்திரன் மட்டுமல்ல, பூமியே கூட படைப்பு கடவுளின் காலிலிருந்து தோன்றியதுதான். பூமி தோன்றிய அங்கம் எதுவோ அதிலிருந்து சூத்திரன் தோன்றினான் என்பது எப்படி இழிவாகும் என்பது யோசித்து பார்க்க வேண்டும். வேதம் ஓதுதல் அவன் கடமை என்பதால் பிராமணனுக்கு வாயும், தோள் வலிமை காட்டுவது அவன் கடமை என்பதால் சத்திரியனுக்கு தோளும், சமுதாயத்திற்கு வன்மை அளிக்கும் வகையில் வர்த்தகம் புரிவது அவன் கடமை என்பதால் வைசியனுக்கு தொடையும், தனது பணிகளால் சமூகத்தை தாங்கி நிற்பது கடமை என்பதால் சூத்திரனுக்கு காலும் தோற்றுவாய்களாக கூறப்பட்டிருக்கின்றன என்று பலர் விளக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எல்லோருமே ஒரே விராட புருஷனின் அங்கங்களே என்பதை காட்டவும் இந்த தோற்றுவாய்களை பற்றிய விவரம் பயன்படுகிறது. மேலும் பிறப்பில் எவனும் எந்த வர்ணத்தையும் சார்ந்தவனாகி விடுவதில்லை என்பதை இந்த தொடரில் ஏற்கனவே பார்த்தோம். இதை வலியுறுத்தி பல பகுதிகள் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் மனுஸ்மிருதியிலும் கூட வருகின்றன. ஆகையால் இந்த வர்ண பிரிவுகள் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருப்பது போல குணத்தையும் வாழும் வகைகளையும் பொறுத்ததே. இதை கூறுகிற மனுஸ்மிருதி வாசகங்களையும் நாம் பின்னர் பார்க்கிருக்கிறோம். பிராமணனுக்கு மனுஸ்மிருதி சமூக அந்தஸ்தில் உயர்ந்த இடத்தை தருகிறது என்பது மறுக்க முடியாதது. பூதானாம் பிராணின சிரேஷ்டாக பிராணினாம் புத்திர் ஜீவினக புத்திமத்சு நரா சிரேஷ்டா நரேஷு பிராமண ஸ்மிருதா. படைக்கப்பட்டவற்றில்
அசையும் தன்மை உடையவை உயர்ந்தவை. அசையும் தன்மை உடையவற்றில் புத்தி சக்தி படைத்தவை உயர்ந்தவை. புக்தி சக்தி கொண்ட படைப்புகளில் மனிதர்கள் உயர்ந்தவர்கள், மனிதர்களில் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள். இப்படி மனுஸ்மிருதி கூறியிருப்பதால் அது பிறப்பில் பேதம் கற்பித்து விட்டது என்ற முடிவிற்கு வருவது சரியாக இருக்காது. எந்த விதிமுறையாகட்டும் சட்டமாகட்டும் அது பயன்படுத்துகிற சொற்கள் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை விளக்குகிற பகுதிகள் அந்த சட்டத்திலேயே இருக்கும். மனுஸ்மிருதியில் பிராமணன் உயர்ந்தவனாக கூறப்படுகிற போது பிராமணன் யார் என்பது மனுஸ்மிருதி கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும். மனுஸ்மிருதியில் ஆங்காங்கே இது பற்றிய விளக்கம் இடம்பெறுகிறது. 2வது அத்தியாயத்திலேயே கூறப்படுவது இது. பெண்ணிடம் அலி பலனடிக்க முடியாதவன். 2 பசுக்கள் சேர்வதால் பலன் இல்லை. மூடனுக்கு அளிக்கப்படுகிற தானம் பயனற்றது. இதே போல வேதங்களை கற்றறியாத பிராமணன் பயனற்றவன். மரத்தினால் செய்யப்பட்ட யானை பெயரளவில் மட்டுமே யானை, தோலினால் செய்யப்பட்ட மான் பெயரளவில் மட்டுமே மான். வேதங்களை கற்றறியாத பிராமணன் பெயரளவில் மட்டுமே பிராமணன். இப்படிப்பட்ட பிராமணனுக்கு மனுஸ்மிருதி உயர்வை அளிக்கவில்லை, சலுகைகளை காட்டவில்லை. மனுஸ்மிருதி இயற்றப்பட்ட போது பிறப்பின் மூலமே வர்ணங்கள் என்ற நிலை தோன்றிவிட்டாலும் கூட மனுஸ்மிருதி பிறப்பினால் மட்டுமே பிராமணனாக இருப்பவனை கடுமையாக நிந்திப்பதோடு நில்லாமல் அவனை யாகம் போன்றவற்றிலிருந்து ஒதுக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு சலுகைகளை காட்டவும் மறுத்துள்ளது. ஆகையால் மனுஸ்மிருதி பிறப்பிலேயே வேதம் கற்பித்த நூல் என்ற விமர்சனம் நியாயமற்றது. மனுஸ்மிருதி மேலும் சொல்கிறது, வேதங்களை கற்றறியாமல் நடைமுறை வாழ்வில் உள்ள மற்ற கல்விகளை கற்க முற்படுகிற பிராமணன் அவனுடைய வாழ்நாளிலேயே தன் சந்ததிகளோடு சூத்திரனாகிறான். இப்படியெல்லாம் சொல்வதனால் சூத்திரன் என்பது இழிவான நிலை என்றாகிவிடவில்லை. சூத்திரர்களுக்கு வேத கல்வி மறுக்கப்பட்டது. மற்ற எல்லா கல்விகளும் அவனுக்கு திறந்தே இருந்தன. செல்வம் ஈட்டுவது அவனுடைய உரிமையாக கூறப்பட்டிருக்கிறது. பிராமணனுக்கு செல்வத்தை பற்றிய நினைவே வரக்கூடாது. அதன் காரணமாக நேரிடும் அவமதிப்பை அவன் பொருட்படுத்தக்கூடாது என்பது மட்டுமல்ல, அம்மாதிரியான அவமதிப்பை அவன் பெருமையாக கருத வேண்டும் என்றும் மனுஸ்மிருதி விதித்திருக்கிறது. பிரம்மச்சாரியாக இருக்கும்போது தேன், மலர்கள், வாசனை திரவியங்கள், தித்திப்புகள் போன்றவற்றை அவன் நாடக்கூடாது. குடை, செருப்பு போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது. நடனம், சங்கீதம் போன்றவற்றில் அவன் ஈடுபாடு கொள்ளக்கூடாது. பிச்சை எடுத்துத்தான் உணவு உட்கொள்ள வேண்டும். இப்படி பல கடும் நிபந்தனைகளை ஏற்று பிரம்மச்சரியம் இருந்து பின்னர் அவன் இல்லறத்தில் புகும்போது மீண்டும் கடுமையான நிபந்தனைகளை அவன் ஏற்க வேண்டும். அப்படியெல்லாம் வாழ்ந்தவனுக்குத்தான் மனுஸ்மிருதி உயர்வை கூறியது. இதில் தவறு காண்பதற்கில்லை. வாழ்க்கையே ஒரு விரதமாக்கி கொண்டவனுக்கு ஒரு சமூகம் மதிப்பளிக்கத்தான் செய்யும். அதைத்தான் மனுஸ்மிருதி கூறுகிறது. இந்த விஷயம் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டி வரும் என்பதால் இதை நிறுத்திவிட்டு அடுத்த விஷயத்திற்கு போவோம். அன்னை, தந்தை, ஆச்சாரியன் ஆகிய மூவரையும் துதித்து வாழ்பவன் எல்லா தர்மங்களையும் துதிப்பவன் ஆகிறான். இந்த மூவரை பழிப்பவன் எல்லா தர்மங்களையும் பழித்தவன் ஆகிறான். இந்த மூவரும் வாழ்கிற வரையில் அவன் வேறு பக்தியை செலுத்த வேண்டியதில்லை. அவர்களுக்கு பணிவுடன் சேவை செய்து அவர்களுக்கு இனியதை செய்வதே ஒருவனின் கடமை. அவர்களுக்கு பணி செய்வதே அவனுடைய முதல் கடமை. மற்ற தர்மங்கள் 2ஆம் பட்சமே. 100 வருடங்கள் முயன்றாலும் ஒரு மகனால் தன்னுடைய தாய் தந்தையர் தனக்காக பட்ட கஷ்டங்களுக்கு ஈடு செய்ய முடியாது. தாய், தந்தை, ஆச்சாரியன் ஆகியோருக்கு எப்போதும் ஒருவன் நன்மை செய்ய வேண்டும். இந்த மூவரின் மன நிறைவில் எல்லா வகையான தவங்களும் பூர்ணத்துவம் அடைகின்றன. தாய், தந்தை, குரு ஆகியோருக்கு பணி செய்வதை இப்படி வலியுறுத்துகிற மனுஸ்மிருதி திருமணங்கள் பற்றி கூறுவதை பார்ப்போம். மேலும் தொடரும்.